ஓம் நமச்சிவாய. அன்பு நேயர்களே அனைவருக்கும் வணக்கம். நாம் இப்பொழுது சனீஸ்வரன், சனி பகவான் வக்ர பெயர்ச்சி பலனை பார்க்க போறோங்க. சனீஸ்வரன் யாருங்க? முதல் பாத்தீங்கன்னா கர்மகாரகன், நியாயம். அதாவது உங்களுக்கு நமக்கு கிடைக்க வேண்டிய கர்மாவை கொடுக்கக்கூடிய கிரகம் சனி பகவான். அதாவது உங்களோட வேலை, தொழில், உங்களுக்கு கொடுக்கக்கூடிய பலன்களை அதிகமாகவும், எப்படிப்பட்ட பலன், அதாவது சந்தோஷமான பலனா, துக்கமான பலனா, நீங்க கஷ்டத்தை அனுபவிக்க போறீங்களா, இல்ல சந்தோஷமாக இருக்க போறீங்களா, நல்ல வேலை கிடைக்குமா, அதுக்குண்டான லாபம் எல்லாமே. அதாவது அந்த 10ஆம் இடம் கர்மஸ்தானத்துக்கான அதிபதியும் லாபஸ்தானத்துக்கு அதிபதியுமான சனீஸ்வரன், கால புருஷ தத்துவப்படி 10க்கு அதிபதி, 11க்கு அதிபதி, சரிங்களா? இவரு குரு பகவானோட வீட்டுல மீனராசியில இருக்கிறாருங்க. இருந்து இப்போ சனி பெயர்ச்சி நீங்க பார்த்துட்டு இருப்பீங்க. இப்பொழுது ஜூலை மாதம் 27ஆம் தேதி முதல் டிசம்பர் மாதம் 11ஆம் தேதி வரை 138 நாட்கள் சனி தன் நிலைமை இயல்பையை மாற்றம் அடைகிறார். அதாவது வக்ரம் அடைகிறார். வக்ரம் அடைகிறது ஒண்ணு இல்லைங்க. அதாவது பூமிக்கு வெளிவட்ட பாதையில் இருக்கக்கூடிய சனி பகவானும், குரு பகவானும், செவ்வாய் பகவானும் சூரியனை விட்டு விலகும் பொழுது வக்ரம் அடைவார்கள். இவர்கள் தன் இயல்பு நிலையை மாற்றம் பெறுவார்கள் தான் நிலைமைங்க. இப்போ ஆல்ரெடி சனீஸ்வரன் குருவோட வீட்டுல சுபத்தன்மையோட தாங்க இருக்காரு. இப்பொழுது தன் இயல்பை மாற்ற போகிறார். பலன்கள் அதுக்கேற்ற மாதிரி மாற்றம் ஏற்படுங்க. இவ்வளவு நாள் ஒரு பொறுமையாகவும் ஒரு நிதானமாகவான சூழ்நிலை இருந்த சனி பகவான் இப்பொழுது அவர் இயல்பை மாற்றம் அடைவதனால், குருவின் பார்வையோடு இருக்கிறதுனால் தன் இயல்புத்தன்மை இழந்து உங்களுக்கு கிடைக்க வேண்டிய பலன்களை அதிகப்படுத்துவார். இது எப்படின்னா ஒவ்வொரு ராசி, ஏன்னா ஆல்ரெடி அவர் குரு பகவான் வீட்டில தான் இருக்கிறதுனால அடிக்கடி சனி பகவான் சுபத்துவம் படுறது. ஏன்னா இயற்கை பாவி, சனீஸ்வரன்றவர் இயற்கை பாவி. அவர் குரு பகவான் வீட்டில் இருக்கிறதுனால ஆல்ரெடி அவர் சுபம் அடைஞ்சிட்டாரு. இப்பொழுது குருவின் பார்வையில் இருக்கிறதுனால இன்னும் சுபத்துவம் படுறாரு. இதன் அடிப்படையில் இவர் வக்ரம் பெறும்போது இதனோட பலன்கள் மாறுபடும் ஒரு ராசிக்கேற்றபடி. இதன் அடிப்படையில் ஒவ்வொரு ராசிக்கும் என்னென்ன யோகங்கள், பலன்கள், வேலையில என்னென்ன மாற்றம், முக்கியமா இவர் கொடுக்கக்கூடிய பலன் பாத்தீங்கன்னா வேலை, தொழில், படிப்பு சம்பந்தமா சில விஷயத்துக்கு வருவாரு. அது மட்டும் இல்லாமல் ஆயுள் பிளஸ் ஹெல்த் இஷ்யூஸ். இந்த 4 விஷயத்துக்கு முக்கியமா பலன்கள் மாறப்போது. ஒவ்வொரு ராசிக்கும் அவர் இருக்கிற இடம் மாறும். ஏன்னா மேஷ ராசிக்கு 12ஆம் இடம், ரிஷப ராசிக்கு 11ஆம் இடம் என்ற மாதிரி. அவர் இருக்கிற இடம் மாறும்போது இவர் வக்ரம் அடைந்து 138 நாட்கள் மீனராசியில் இருக்கும் பட்சத்தில் இந்த 138 நாட்கள் எந்தெந்த ராசிக்கு ராஜயோகம், எந்தெந்த ராசிக்கு நல்ல ஒரு வேலை வாய்ப்பு, சில ராசிக்காரர்களுக்கு ஒரு ஹெல்த் விஷயமாவும் ஆரோக்கிய நிமித்தமாகவும் சில மாற்றங்கள்லாம் கொடுக்க போறாரு. இது ஒன்னா ஒரு ராசிக்கும் பார்ப்போங்க. கன்னிராசி நேயர்களே, புதன் பகவானை ராசிபதியை கொண்ட நீங்கள் இந்த சனி வக்ர பெயர்ச்சி உங்களுக்கு 7ஆம் இடத்தில் சனி பகவான் வக்ரம் பெறாருங்க. 138 நாட்கள் அவர் வக்ரம் பெற்றுதான் இருக்க போறாரு. அதே வீட்டுல தான் இருக்க போறாரு. அதனால குருவின் பார்வையில் உங்களுக்கு 7ஆம் இடத்தில் வக்ரம் பெறக்கூடிய சனி பகவான் உங்களுக்கு சிறப்புமிக்க யோகத்தை கொடுக்க போறாங்க. வெளிநாட்டு யோகம், பெரிய மனிதர்களின் தொடர்பு, கூட்டாளிகளான லாபம், பங்கு சந்தை லாபம், ட்ரேடிங், ஆன்லைன் பிசினஸ், இந்த மாதிரி மீடியா துறையில இருக்கிறவங்க, முக்கியமா கலைத்துறையில இருக்கிறவங்களுக்கு எல்லாம் நல்ல ஒரு பேரு, புகழ், மாற்றம், திடீர் வாய்ப்புகள் உங்களுக்கு உண்டாகும். இதன் மூலமா உங்களோட பொருளாதார நிலைமை மாறப்போகுது. நிதி நெருக்கடி நிலைமை எல்லாம் மாறப்போகுது. நிறைய பேருக்கு உங்களுக்கு நியாயமாக வர வேண்டிய பொருளாதார நிலைமையெல்லாம் தாமதமா இருக்கும் பாத்தீங்களா? உங்களுக்கு நியாயமாக வர வேண்டிய பணம் எல்லாம் உங்களுக்கு வரப்போகுது. உங்களை ஏமாத்தினவங்க எல்லாம் உங்களை தேடி இப்ப காசு கொடுக்க போறாங்கன்ற அமைப்பெல்லாம் கண்டிப்பாக நடக்கும். ஏன்னா நீங்க நம்பி ஒருத்தர்கிட்ட கொடுத்துருப்பீங்க, ஒரு முதலீடு பண்ணியிருப்பீங்க. அதன் மூலயமா ஒரு சில உங்களுக்கு ஒரு ஆதாயம் வேணும் என்ற நம்பிக்கையின் அடிப்படையில் நீங்க கொடுத்ததெல்லாம் நீங்க சில ஏமாற்றம் அடைந்திருந்தாலும் இப்பொழுது அது உங்களுக்கு அதிர்ஷ்ட வாய்ப்பை கொடுக்க போகுது. அதன் மூலயமா உங்களுக்கு லாபத்தை கொடுக்க போகுது. அதன் மூலயமா உங்களுக்கு தொழில் வளத்தை கொடுக்க போகுதுன்னே சொல்லலாங்க. ஏன்னா சார், ஒரு எடுத்துக்காட்டுக்காக சொல்றேன். நீங்க ஒரு விளம்பர துறையில இருக்கீங்க, ஒரு மீடியா துறையில இருக்கீங்கன்னா, யாரோ ஒரு நண்பர் மூலமா நீங்க போயிருப்பீங்க. அவரை போய் மீட் பண்ணியிருப்பீங்க. இந்த மாதிரி ஒரு ஒரு இந்த தொகை கொடுத்தீங்கன்னா நான் உங்களுக்கு இதுக்கு கொடுக்குறேங்க சான்ஸ்ன்னு சொல்லியிருப்பாங்க. அந்த தொகையும் நீங்க கொடுத்துருப்பீங்க, அரேஞ்ச் பண்ணி கடனை வாங்கி. முடியாதுன்னு சொல்லியிருக்க மாட்டாங்க. தட்டி கழிச்சுட்டே உங்களை அவாய்ட் பண்ற நிலைமையெல்லாம் மாற்றம் ஏற்பட்டு இப்பொழுது அவரே கூப்பிட்டு உங்களுக்கு வாய்ப்புகளை கொடுத்து உங்க நிலைமையை மாற்றி உங்களுக்கு பொருளாதாரத்தை கொடுக்கக்கூடிய, நீங்க எவ்வளவு கொடுத்தீங்களோ அதை விட ட்ரிபிள் மடங்கா உங்களுக்கு வரக்கூடிய அமைப்பெல்லாம் இந்த காலகட்டத்தில் கண்டிப்பாக கொடுத்துருவாருங்க. ஏன்னா குருவின் பார்வையில் இருக்கும் சனி பகவான் 6ஆம் அதிபதி, 5ஆம் அதிபதி உங்களுக்கு பாக்கியத்தை கண்டிப்பா கொடுக்க போறாரு. இவ்வளவு நாளா இருந்த கஷ்டத்தை எல்லாம் மாற்றி அமைக்க போறாரு. நிதி நெருக்கடி நிலைமையை மாற்ற போறாருங்க. முக்கியமா நண்பர்களிடத்திலேயே சில ஏமாற்றத்தை நீங்க
பார்த்திருப்பீங்க. அதெல்லாம் இப்பொழுது மாற்றம் ஏற்பட்டு உங்களுக்கு நன்மைகள் உங்களை தேடி வரக்கூடிய காலகட்டமாக இருக்க போது. அது மட்டும் இல்லாமல் நீண்ட தூர பிரயாணங்கள் மூலியமா உங்களுக்கு ஆதாயம், பொருளாதார வசதி, வெளியூர் தொடர்பு மூலியமா உங்களுக்கு வந்து ஒரு ஒரு நல்ல வாய்ப்பு கிடைக்கிறது. நெறைய பேர் வந்து வேலை நிமித்தமும், தொழில் நிமித்தமும் போறக்கூடிய அமைப்பெல்லாம் கண்டிப்பா இருக்கும். அதாவது கடல் கடந்து போயிட்டு வெளிநாட்டுக்கு போய் செட்டில் ஆகுற அமைப்பெல்லாம் நெறைய பேருக்கு இந்த வாய்ப்பு கண்டிப்பா கிடைக்கும். ஏன்னா 12ஆம் இடத்தில் உங்க ராசிக்கு 12ஆம் இடத்தில் கேதுவும், சுக்கிர பகவானும் இருக்கிறார். ஸோ 12ஆம் இடம் வந்து நல்ல நிலைமையில இருக்கும்போது, நீங்க நீண்ட தூர பிரயாணங்கள் மூலியமா வெளிமாநிலம், வெளிநாடு, வெளி மாநிலம் என்ற இடத்துல போயிட்டு காசு, பணம் சம்பாதிக்கிற யோகியத்தை உங்களுக்கு இந்த இடத்துல குடுப்பாரு. அந்த வாய்ப்புகள குடுப்பாரு. அதுதான் ரொம்ப முக்கியம். அது மட்டும் இல்லாமல் மாணவர்கள் வந்து பார்த்தீங்கன்னா, இப்ப உயர்கல்வி படிக்கிறதுக்காக ஏன்னா 9ஆம் இடத்தையும் அவர் பார்க்கிறார். சுபத்துவம் பெற்று 9ஆம் இடத்தை பார்க்கும்போது, உயர்கல்வி படிக்கிறதுக்கு, பட்டப்படிப்பு படிக்கிறதுக்கான வெளிநாடு போற அமைப்பெல்லாம் இந்த காலகட்டத்தில் கண்டிப்பாக குடுத்துருவாரு. ஏன்னா 5ஆம் அதிபதி, 6ஆம் அதிபதி 7ல் வக்ரம் பெற்று குருவின் பார்வையில் இருக்கும்போது, இந்த அமைப்பு கண்டிப்பாக இருக்கும். ஒன்றுக்கும் மேற்பட்ட சில பேர் வந்து ஒரு டிகிரி முடிச்சிருப்பீங்க. உயர்கல்வி படிக்கிறதுக்காக நாடுக்கு போகணுன்ற மாரி ட்ரை பண்ணிட்டு இருக்கவங்களுக்கெல்லாம் வந்து கண்டிப்பா ஏன்னா புதன் உங்களோட ராசி அதிபதி. அவரு 10ஆம் இடத்துல சூரியனோட புதாதித்யத்தோட உங்க லக்னாதிபதி இருக்கும் பட்சத்தில், அறிவு சார்ந்த விஷயம், அறிவு தேடல் சொல்லுவாங்க பார்த்தீங்களா? கல்வி மூலியமாகவும், தொழில் மூலியமாகவும், மூலியமா நீங்க வந்து போற அமைப்பெல்லாம் கண்டிப்பாக இருக்கும். அதே மாரி வந்து ஐடி துறையில இருப்பவங்க, அந்த மிடில் ஏஜ் குரூப்ல இருக்கிறவங்க பார்த்தீங்களா? ஐடி துறையில, ஐடி டிபார்ட்மெண்ட்ல இருக்கிறவங்கலாம் அந்த டெபுடேஷன் பேர்ல ஒரு 3 மாசம், 4 மாசம் நீங்க வந்து ஃபாரின் போற அமைப்பெல்லாம் இருக்கும். இது இனிஷியலா உங்களுக்கு நடக்கும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, அங்கேயே நிரந்தரமா குடியுரிமை பெறுற அமைப்பெல்லாம் சனி வக்ரம் பெற்ற இந்த காலகட்டத்தில் கண்டிப்பாக நெறைய பேருக்கு நடக்கும். ஏன்னா புதன் பகவான் ஆதிபத்தியம் கொண்ட கன்னி ராசிக்காரர்களுக்கு நெறைய பேர் வந்து பார்த்தீங்கன்னா, ஐடி துறையில, ஆன்லைன் துறையில, மீடியா துறையிலலாம் கண்டிப்பா இருப்பீங்க. முக்கியமா சாஃப்ட்வேர் துறையில நீங்க கண்டிப்பா இருப்பீங்க. இதன் அடிப்படையில் இந்த 4 மாதம் கடல் கடந்து போயிட்டு உங்களுக்கு டெபுடேஷன் இந்த மாரி உங்களுக்கு பதவி உயர்வு, ஒரு பொறுப்பு, சம்பள உயர்வுலாம் கிடைக்கிறதுக்கான அமைப்பு 100% இருக்குங்க. இந்த ஆப்பர்ச்சுனிட்டி கண்டிப்பா வரும். யூஸ் பண்ணிக்கங்க. ஸோ மொத்தத்தில் சனி பகவான் வக்ரம் பெறுறது 7ஆம் இடத்தில் உங்களுக்கு சில யோகங்களையும், மாற்றங்களையும் கண்டிப்பாக குடுக்க போறாருங்க. அதாவது நீங்க இழந்த பணம், இழந்த மரியாதை, நீங்க இழந்த சுதந்திரம் எல்லாம் கிடைக்க போது. உங்களுக்கு ஒரு தனிப்பட்ட அங்கீகாரம், உயர்வு கண்டிப்பாக குடுக்கும். இதன் மூலியமா உங்களுக்கு வந்து திருமணம், காதல் என அடுத்த கட்டமாக அடுத்த வாய்ப்புகள் உங்களுக்கு வந்து சேரும். சனிக்கிழமை ஆஞ்சநேயர் கோயிலுக்கு போயிட்டு வாங்க. இந்த சனி வக்ர பெயர்ச்சி உங்களுக்கு கோடீஸ்வர அந்தத்தையும் நல்ல வாழ்க்கையும் குடுக்க போதுங்க. வாழ்க வளமுடன். வணக்கம்.